வரேன். என்னது வீட்டில் ஒத்த வேலை கூட செய்யல, அதுக்குள்ளே எங்கே கிளம்பிட்ட? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு. உங்கள் அம்மா வீட்டுக்கு? அதுவும் இப்போமேயா? வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போக வேண்டியது தானே? என்னது ராத்திரி தூங்க நேரத்துக்கு போகணும்? நான் ஒன்றும் உன்னையே அங்கே போய் தூங்குறதுக்கு போக சொல்லல, வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போகணுன்னு சொல்லுக்கேன். ஏனம்மா நான் இப்போ வேலை செஞ்சோம்னா உடனே வேலையெல்லாம் முடிக்கிறது மாதிரி பேசுதிய. நான் இப்போ ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தேன்னா நீங்கள் தான் என்னையே தொடர்ந்து வேலை செய்ய சொல்லிக்கிட்டு தானே இருப்பிய. நவருங்கத்த, என்னாலலாம் இன்றைக்கி வேலையெல்லாம் செய்ய முடியாது. வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னா என்ன அர்த்தம்? செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது தான். நான் இப்போமே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது தான். போ, அப்படியே போ. இந்த பக்கம் திரும்பி வந்துடாத. இப்போ எதுக்கு நீங்கள் என் மேலே கோபப்படுவிய? நீங்கள் மருமகளாக இருந்தபோது ஒரு நாள் கூட உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது கிடையாதோ? என்னம்மா நான் மட்டும்தான் புதுசாக போகிறது மாதிரி பேசிய. ஏம்மா இங்கே என்ன நடக்கு? வந்துட்டாம்மா நாட்டம்மா பண்ணதுக்கு. எதுக்கும்மா இப்படி அண்ணி திட்டிட்டு கிடக்குதிய? அக்கம் பக்கம் இருக்கவே பார்த்தவனா நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பவ? அந்த அக்கறை எனக்கு மட்டும் இருந்தால் போதாது, எல்லாத்துக்கும் இருக்கணும். எங்களுக்கெல்லாம் இருக்க தான் செய்யுது. நீங்கள் தான் தேவையில்லாமல் திட்டிட்டு கிடக்குதிய. தேவையில்லாமல் பேசுகிறேன். வீட்டில் ஒத்த வேலை நடக்குதா? இப்போ உங்களுக்கு என்னம்மா செய்யணும்? நான் செய்கிறேன். இந்த வீட்டு வேலையெல்லாம் நீ செய்ய போறியா? அப்போ இவ எதுக்கு? ஏம்மா வீட்டுக்கு வந்த மருமகம் மட்டும்தான் வேலை செய்யணுமா? மோவெல்லாம் செய்யக்கூடாதா? சும்மா சொல்லுங்கம்மா என்ன செய்யணும்னு. என்ன செய்யுங்க, இல்லைன்னா செய்யாமல் இருங்க. ஏம்மா இப்படி பேசுறிய? இந்த வயசான காலத்தில் ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்கினாலும் நான் தான் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. யாராவது செய்தீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன, கடையில் போய் ஜாமான் தானே வாங்கணும்? நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம். என்ன இதெல்லாம் வாங்கணுன்னே சொல்லுங்கள். அது எதுக்கு என்கிட்ட கேட்க? அவகிட்ட கேட்க வேண்டியது தானே. என்னென்ன ஜாமான் வேணுக்கதை நாங்களே பார்த்து வாங்கிட்டோம், நீங்கள் ஒன்றுமே சொல்லண்டாம். ஏன் சுந்தரி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வரலையா? அச்சோ மறந்துட்டேனே. கொஞ்சம் பொருடி, நானும் வரேன். என்ன பாரு கவிதா, என்னென்ன ஜாமான் வாங்கணுமோ வாங்கிருங்க. வாங்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பாருங்க. நான் போயிட்டு வரேன். வாட்செல்லாம் போ. என்ன நீ இது எங்கே போகிறவங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது கவிதா. எங்கே போகிறவன்னு என்னைக்கு என்கிட்ட சொன்னாவே? அது இருக்கட்டும், நான் வரம்பத்தில் இங்கே என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்து அதே கேட்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். உங்கள் அம்மா போகக்கூடாதுன்னு சொன்னாவே. இப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு கண்டிப்பாக போகணுமா? நீ போகணுன்னு ஆசையாக இருக்குது கவிதா. சரி அப்போ ஜாமான் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துடுவோம். சரி கவிதா. இப்போ சந்தோஷமா? நீ ரொம்ப சந்தோஷம் கவிதா. சரி நம்ம அம்மா வரதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம். சரி வா போவோம். என்ன வெயில் அடிக்குது? வரம்பத்தில் கையோட கொடையை கொண்டுட்டு வந்துருந்துருக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் நின்றுட்டு அப்புறமா போவோம் கவிதா. சரி அண்ணி. கவிதா அங்கே பாரு, அங்கே யார் அண்ணி வரா? சீலா அண்ணி வரவ. என்ன கவிதா ரெண்டு பேரும் இதில் நின்று என்னத்தை பண்ணிகிட்டு இருக்கிய? வெயிலாக இருந்துல அண்ணி, அதான் நிழல்ல நின்றுட்டுருக்கோம். ரெண்டு பேரும் இப்போ கடைக்கே போறிய? ஆமாக்கா கடைக்கு போறீல. கையில் பையொன்னும் இல்லை. நாங்கள் இன்றைக்கி கடைக்கு போகும்போது பையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கோம். என்னைக்கு விட இன்றைக்கி வெயில் அதிகமாக தான் இருக்குது. வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் வர்றதுக்குள்ளே வெயில் அடிக்குதுன்னு இப்படி நின்று எல்லாம் எப்படி பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு போக முடியும்? பொருள் வாங்க பையை தான் கொண்டு வரல. கையோட ஒரு கொடையாவது கொண்டு வந்திருக்கலாம்ல. எடுத்துகிட்டு வர மறந்து போச்சே. நீங்கள் இப்போ உங்கள் அக்கா வீட்டுக்கா போயிட்டு போறிய? ஆமாம் அங்கேருந்து தான் வாரேன். கூடையில் என்ன தண்ணி இருக்குது? எங்கள் அக்கா வீட்டில் மீன் குழம்பு வச்சுருந்தா, அதை தான் ஒரு டிபனில் ஊற்றி தந்துருக்கா. என்ன மகி பரிச்சைலாம் எப்படி எழுதியிருக்க? நல்லா எழுதியிருக்கேன் சித்தி. அப்புறம் பார்க்கலாம் கவிதா. நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வரோம். சரி நீ போயிட்டு வாங்க. வா மகி போவோம். சரி சித்தி நாங்கள் போயிட்டு வரோம். வெயில் அடிக்குதுன்னு பார்த்துக்கிட்டேன்னா சரி போயிட்டு வர்றது கவிதா. நம்மளாம் கிளம்புவோம். சரி நீ போவோம். நம்ம வெயில் அடிக்குதுன்னு ஏனல்லவே நின்னோம். அந்த ரெண்டு பிள்ளைகளும் பார்த்தியா கவிதா? ஆமாம் நீ பார்த்தேன். என்ன அழகா வெயிலில் நின்று வேடுது. நம்மளால தான் கொஞ்சம் நேரம் கூட வெயிலில் நிற்க முடியல. சரி சுருக்கா போய் ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். சரி நீ